இவன் இருக்காரா இல்லையா? பூனையும் காணோம், உன்னையும் காணோம். என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்கண்ணே அவரை போய் கூப்பிட்டு ஃபோன் அடித்து பார்த்தாலும் எடுக்க மாட்டுறாரு. கேட்டால் எங்கேயாச்சும் போயிடுறாரு. அன்றைக்கி பார்க்குறேன் கேட்டால் சர்ச்சுக்கு போயிடுறேன்னு சொல்லி சர்ச்சுக்கே போயிட்டுருக்குறாங்க. அது பரவாயில்ல. அன்றைக்கெலாம் நான்லாம் நேற்று கால் பண்ணேன், இன்னைக்கு நைட்டு கால் பண்ணி சொல்லு தம்பி என்னப்பா கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. நான்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஓ, நீங்கள் அடித்து எடுக்கலையா? நான்லாம் அடிச்சு எடுக்கல. வருவார்ல, வரட்டும் அப்போ வச்சுக்கிறேன். வரட்டும் சொல்லி பார்த்துக்கலாம். வரட்டும் வந்து பார்த்துக்கிறேன். இந்தா வரலாம், அவரே வந்துட்டாரு. எப்படி இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, உங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். சொல்லு. சரி என்ன கேட்குறேன்? நீ கேள்ற நீ கேள்றா, அவன் தோஸ்து அவன் நம்புறேன். கேளு. சரி பேனை கோத்து விடுங்க. சரி நானே கேட்குறேன். கேளு தம்பி. ஒன்றும் இல்லைண்ணே, எப்போ பார்த்தாலும் உங்களை பார்க்குறேன், கூப்பிடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி எங்கே கேட்டால் வெளியே கிளம்பி போயிட்டேன் தம்பி, கேட்டால் சர்ச்சுக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரி இப்போ கூட அதான் எங்கே ஃபோன் அடிச்சு பார்த்தா இப்போ கூட வேற எங்கே பாருங்க, இப்போ கூட எங்கேயே கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க. தம்பி இந்த சிலுவை தியான கூட்டத்துக்காக போயிட்டு இருக்கிற தம்பி. என்ன சொல்கிறீங்க? சிலுவை தியான கூட்டத்துக்காக போயிட்டு தம்பி. அப்படின்னா என்னண்ணே? நல்ல கேள்வி. சரி, சிலுவை தியான கூட்டம் அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரனாய் இருந்தவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரனாய் உங்கள் பாவம், இவர் பாவம், என் பாவம், இங்கே இருக்க எல்லாருடைய பாவத்துக்காக சிலுவையில் பாடுபட்டு மறித்து நம்மள பாவத்தை மீட்டெடுத்தார்ல, அதை பற்றி தியானிக்கிற கூட்டம் தான் தம்பி சிலுவை பாடுங்க. பாவம்னா என்னண்ணே? பாவம்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். சரி, நம்மளுடைய ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் இருந்தாங்கல்ல, அவங்க தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறுதலாக நடந்துட்டாங்க. அதில் ஆரம்பித்ததான் பாவம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்லண்ணே, பாடுபட்டாரு, உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. இப்போ அவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு சொல்கிறீங்க, அப்படி என்ன பாடு சொல்கிறீங்க? எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்களுக்காக இது பண்ணாரு நீங்கள்ல, இப்போ எங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சா? நல்ல கேள்வி தம்பி. ஓம் பாடு, என் பாடு, அண்ணனோட பாவு, இங்கே இருக்க எல்லாருடைய பாடுகளையும் அவரோட ரத்தத்தினால மாத்திரம்தான் விடுதலை ஆகும்னு சொல்லி இந்த பரிசுத்த வேதாந்தம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையின்படி அவர் ரத்தத்தினால மாத்திரம்தான் நம்ம பாவத்துலேருந்து விடுதலை பெற்றிருக்க முடியும், விடுதலை பெற்றிருக்கிறோம். என்னென்ன சும்மா பாடுங்கிறீங்க? ஏன் நாங்கள் பார்க்காத பாடா? இவனுக்கு தான் நைட்டு ஃபுல்லாக பாடுபடுறான், இவனுக்கு தான் வெயில் ஃபுல்லாக பாடுபடுறான். நாங்கள் வயல் வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு காலைல போயிட்டு உச்சி வெயிலில் உட்காந்துட்டு நாங்கள் படாத பாடா அவர் பட்டிருக்க போகிறாரு. நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான். நைட்டு ஃபுல்லாக நானும் அங்கே இங்கே சுற்றிட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வரதுக்கே எனக்கு நைட் ஆகிடுது. என் பாடு பெரும்பாடாக இருக்குது. அண்ணனை கேட்டால் அவரோட பாடு ரொம்ப பெரும்பாடாக இருக்குது. இதை விடவா அவங்க ஏசப்பா அவ்வளோ பேர் பாடுபட்டுட்டாரு? எல்லாருக்கும் பாடு இருக்கும், இவருக்கு பாடு இருக்கு, அவருக்கு பாடு இருக்கு, விலகி இருக்குன்றீங்க. அதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்காக படுற பாடு, ரைட்டுங்களா? அந்த பாடெல்லாம் ஒரு பெரிய பாடு கிடையாது. ஏசப்பா மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்காக எனக்காக இங்கே இருக்க எல்லாத்துக்காகவும் தன்னையே சிலுவையில் முழுவதும் ஒப்பு கொடுத்து அவர் ரத்தத்தெல்லாம் சிந்தி கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மளையே நினைவு கூர்ந்தா பார்த்தீங்களா? அதுதான் அந்த சிலுவைக்குள்ள பெரிய பாடு. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்களா, பாடெல்லாம் சொன்னீங்க, ஓகே. எனக்காக பாடுபட்டாருன்னு சொன்னீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினார்னு சொன்னீங்க, ஓகே. பாடுபட்டாரு சொல்கிறீங்கன்னா ஏற்றுக்கிறேன். அப்படி பட்டாருன்னு சொல்கிறீங்களே, அவர் என்னதாங்க பாடுபட்டாரு? நீங்கள் கேட்குற ரைட்டு தான். அந்த காலத்தில் ரோமர்கள் வந்து ஒரு பெரிய கொடிய தண்டனை கொடுப்பாங்க. அதிகமான தப்பு செஞ்சவங்களுக்கு தான் சிலுவை மரணம், அப்படி தான் சிலுவை மரணம் கொடுப்பாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு வந்து எந்த பாவமே அவர் அணுகாத ஒரு பாவம் செய்யாத சுத்த கண்ணர். ஆனால் நம்மளுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் மறிக்கிறதா இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த சிலுவை எவ்வளோ வெயிட் இருக்கும் தெரியுமா? 180 கிலோ எடை உள்ள சிலுவையை அவர் சுமந்துக்கிட்டு இருந்தார். எங்கன்னா எருசலேம்ன்ற ஒரு நகரத்தில் இருந்து வெளியில் இருக்கிற ஒரு இடக்கும் கொல்கதா மலை இருக்கிற வரைக்கும் மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்க, அந்த இது வரைக்கும் அந்த 180 கிலோ எடை உள்ள சிலுவையை தூக்கிக்கிட்டு அவர் சுமந்து போனார். போகும்போது சும்மா போகலை, போர் சேவகர்லாம் அவர்களெல்லாம் அடித்து அவர் சவுக்கால் சாட்டையால் அடித்தாங்க. 40க்கு 1 39 முறை அவர் அடித்தாங்க. அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு வச்சு அடிக்கும்போது ஏசப்பாவுடைய சரீரத்தில் இருக்க சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஒரு ரத்தம் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிக்கும். அதனோட மாத்திரம் இல்லை, அவர் தலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முள்முடியை வச்சு அழுத்தி பாடுபடுத்தினாங்க. பல முறை ஒரு கீழே விழுகும்போது கூட யாரும் கை தூக்கவில்லை. அதோடு போர்ச்சவர் அவர் போய் மிதித்து காலால் மிதித்து தூஷணமாக பேசி அடித்தாங்க. கடைசி வரைக்கும் ஏசப்பா அந்த சிலுவையை தூக்கிட்டு கொல்கதா மலையில் போய் நின்று அந்த இடத்துல கிரீடம் சுமந்தவராய், முள் கிரீடம் சுமந்தவராய், 2 கரங்களில் ஆணி அடித்தவராய், கால்கள் ஆணி அரைச்சவராய், வெற்றியின் சின்னமாய் நம்மளை பாவத்தில் மீட்டெடுக்குன்னு சொல்லி அப்படி பாடுபட்டு ஒவ்வொரு ரத்த துளிகளும் நமக்காக சிந்தி அந்த சிலுவையின் பாடுகள் அப்படி இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது என் உடம்பெல்லாம் சிரித்து போயிடுச்சுண்ணே.
நீங்க சொல்றீங்க இந்த பாடுகள் எல்லாம் நீங்க சொல்லும் போது நீங்க இப்படிலாம் பாடுபட்டாருன்னு சொல்றதை கேட்கும் போது என் உடம்பெல்லாம் சிலுத்து போகுது. உண்மையிலேயே அதை பார்த்துருந்தவங்க அந்த இடத்துல இருந்தவங்களோட பாடுகளை பார்க்கும்போது உருகாத நெஞ்சமெல்லாம் உருகிடும். நொறுங்கி போன நெஞ்சமெல்லாம் அவர் அந்த பாடுபடுறதை பார்த்தா கல்லான மனசு கூட கரைஞ்சிருந்தேன்.